வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இதை எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். தொகையிடு குறியீடு போட்டாச்சு. கொடுத்து அப்படியே எழுதிட்டோம். அங்கே டிஎக்ஸ் போட்டோம். ஏன்னா எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், பிரதியிடல் முறையை பயன்படுத்தி தான் தொகையிட முடியும். இந்த மாதிரி கணக்குகள் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பழக்கம் ஆயிரும். சரியா? இப்ப வாங்க என்ன பிரதியிட போறோம்னா, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு வேற பேரு எடுக்க போறோம். என்னன்னு எடுத்திருக்கேன் பாருங்க. t ஈக்குவல் டு x² + 5x - l எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வகையிடணும். வகை இல்லாம dt-ய x பொறுத்து வகையிட்டோம்னா dt/dx. t சரியா? t-ய எதை பொறுத்து நம்ம வகையிட்டு இருக்கோம்? x பொறுத்து வகைனா dt/dx ஈக்குவல் டு x² வகையிட்டோம்னா 2x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு இந்த அடுக்குல 1 மைனஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பிளஸ் 5 அப்படியே வந்துடும். x பொறுத்தே வகையிட்டா 1, மாறிலியை வகையிட்டா 0. நமக்கு இந்த dt தான் தேவைப்படும். dt ஈக்குவல் டு இந்த 2x அப்படியே வந்துடும். பிளஸ் 5 1 பெருக்கா 5 இன்டு இந்த dx வகுத்துல இருந்துச்சா அங்க வந்தா பெருக்கலாம் மாறும். இப்ப கணக்கு போலாமா? தேர்ஃபோர் இன்டகரல் 2x + 5 x² + 5x - 7 இன்டு dx ஈக்குவல் டு இன்டகரல். பாருங்க, நம்ம 2x + 5 இன்டு dx இதுக்கு பதிலா என்ன மாத்தலாம்? dt-ன்னு மாத்திடலாமா? dt பை இதை பாருங்க, x² + 5x - 7 என்ன எடுத்திருக்கோம்? t-ன்னு எடுத்திருக்கோம். t சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு இதுக்கு முன்னால எதுவுமே இல்லை 1. இப்ப பாருங்க நமக்கு ஃபார்முலா என்ன? இன்டகரல் 1/x இன்டு dxனா ஃபார்முலா log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x + c. இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் ஆகும். பாருங்க 1/t இன்டு dt, எக்ஸுக்கு பதிலாக டி தான் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நமக்கு என்ன வந்துருங்க? log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் t தொகைட்டு முடிச்சிட்டோம், சியை சேர்த்துங்க ஈக்குவல் டு log ஆஃப் கடைசியில் இந்த டீக்கு பதிலாக மறக்காம மாற்றணும். டீக்கு பதிலாக என்ன இருக்கு? x² + 5x அதான் மாற்றணும். x² + 5x - 7 + c. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் 2வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. e-ன் அடுக்கு 3 இன்டு log x x-ன் அடுக்கு 4 + 1. இதை எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். தொகையிடுறதுனால இங்கே இன்டகரல் சிம்பிள் போட்டிருக்கோம், இங்கே dx போட்டிருக்கோம். இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதணும். மாற்றி எழுதினாதான் நமக்கு பிரதியிடல் முறையில் நம்ம தீர்க்க முடியும். பாருங்க, இன்டகரல் e-ன் அடுக்கு, இந்த லாகுக்கு முன்னால் நம்பர் இருக்கா? என்ன ஃபார்முலானா n log m அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? log m-ன் அடுக்கு என்னன்னு எழுதலாம். அங்க முன்னால இருக்குது இந்த m-க்கு அடுக்கா போகும். அதே மாதிரி இந்த லாகுக்கு முன்னால இருக்கும்போது இந்த x-ஓட அடுக்கா மாறிடும். அப்ப e-ன் அடுக்கு log x-ன் அடுக்கு 3 பை x-ன் அடுக்கு 4 + 1 இன்டு dx. நல்லா கவனிக்கணும். இந்த e-ன் அடுக்கு log இருக்கா? e-யும் log என்னன்னா எதிர் எழுதிருவாங்க. 1 + 1 - அந்த மாதிரி இருக்கும். அப்ப e-யும் log-ம் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும்? வெறும் x-ன் அடுக்கு 3 மட்டும் வரும். பை x-ன் அடுக்கு 4 + 1 இன்டு dx. எந்த மாற்றமும் இல்லை. இதான் முக்கியமான ஸ்டெப். சரியா? இப்பதான் நம்ம பிரதியிடல் முறைக்கு போறோம். என்ன செய்ய போறோம்னா, இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, இதை நம்ம t-ன்னு எடுக்க போறோம். t ஈக்குவல் டு x-ன் அடுக்கு 4 + 1 என்க நம்ம தான் எடுத்திருக்கோம். சரியா? இப்ப பாருங்க, x-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், வகையிட போறோம். அப்ப dt/dx ஈக்குவல் டு x-ன் அடுக்குனால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், வகையிட போறோம். அப்ப அடுக்க முன்னால கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 4 1 மைனஸ் பண்ணா 3 பிளஸ் 1 வகையிட்டோம்னா 0வா மாறிடும். இந்த இடத்துல நமக்கு dt தான் தேவைப்படும். அப்ப பாருங்க, dt ஈக்குவல் டு 4x-ன் அடுக்கு 3 இந்த 0ல எதுவும் ஆக போறது இல்லை. dx பெருக்கல் இருக்கா? இங்க dx வகுத்துல இருக்கா? அங்க வந்தா பெருக்கலா மாறும். இந்த இடத்துல பாருங்க, வெறும் x-ன் அடுக்கு 3 தான் இருக்கு. அப்போ இந்த 4 வேணும். அப்ப 4 இங்க வந்தா என்ன மாறும்? வகுத்தலா மாறுமா? அதாவது 4 இங்க வந்தா வகுத்தலா மாறும். அப்ப dt/4 ஈக்குவல் டு
எக்ஸின் அடுக்கு 3 இன்டூ டிஎக்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். கண்டினியூ பண்ணலாமா? therefore இன்டகரல் இன் அடுக்கு 3 log x பை எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம தொடர போறோம். இந்த ஸ்டெப் இருக்கா, இதுல இருந்து நம்ம இது பண்ண போறோம். பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 டிஎக்ஸ், அதுக்கு பதிலா என்ன மாத்திக்கலாம்? எக்ஸின் அடுக்கு 3 டிஎக்ஸ் பதிலா டிடி பை 4, டிடி பை 4. அப்போ தொகுதியில எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கு இல்லையா, 1 பை எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 1க்கு பதிலா என்ன மாத்தலாம் பாருங்க, எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 1க்கு பதிலா டீன்னு மாத்திரலாம். இந்த எக்ஸின் அடுக்கு 3 டிஎக்ஸ் பதிலா என்ன மாத்திரம், டிடி பை 4. கொஞ்சம் கவனமா பார்க்கணும், சரியா? இப்ப பாருங்க, 4 வகுத்துல தானே இருக்கு, அப்ப வெளியே வரும்போது 1/4 எழுதிக்கலாமா? 2 1 தான், அதான் பகுதியில் இருக்கனால 1/4. தொகுதியில இருந்து எதுவும் எடுக்க முடியாது. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 1/t இன்டூ டிடி. இப்போ ஈக்குவல் டு 1/4, எந்த மாற்றம் இல்லை. இதை நம்ம என்ன செய்ய போறோம், தொகையிடும். தொகையிட்டா என்ன வரும், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி பிளஸ் சி. ஃபார்முலா என்ன, இன்டகரல் 1/x இன்டு டிஎக்ஸ் அப்படின்னா ஃபார்முலா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இங்கே எக்ஸுக்கு பதிலாக டி இருக்கு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகையிட்டு இருக்கோம். அப்போ இந்த 1/4 அப்படியே வந்துடும் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டிக்கு பதிலாக மாத்திருங்க. டிக்கு பதிலாக என்ன மாற்றணும், எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 1 மாற்றணும். டிக்கு பதிலாக எக்ஸின் அடுக்கு 4 பிளஸ் 1 பிளஸ் சி. இதான் என்னது, நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இன் அடுக்கு 2x பை இன் அடுக்கு 2x மைனஸ் 2. தொகையிடுக்குரிய போட்டாச்சு, எக்ஸை பொறுத்து, அதனால dx போட்டாச்சு. இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இன் அடுக்கு 2x இருக்கு, பிரச்சனை இல்லை. நேரடியா நம்ம பிரதியிடல் முறைக்கு போயிடலாம். இந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம டீன்னு எடுத்துக்கிடலாம். டி ஈக்குவல் டு இன் அடுக்கு 2x மைனஸ் 2 என்க என்க, சரியா? எதை பொறுத்து வகையிட போறோம், டீய எக்ஸை பொறுத்து. அப்ப என்ன வரும், டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன் அடுக்கு 2x நம்ம வகையிட்டோம்னா அதே தான், இன் அடுக்கு 2x தான். நம்ம இங்க என்ன இருக்கு பாருங்க, எக்ஸோட கெழு இருக்கா, வெறும் இன் அடுக்கு எக்ஸ்னா இன் அடுக்கு எக்ஸ் தான். இங்க இன் அடுக்கு 2x இருக்கு, அப்ப இந்த எக்ஸோட கெழுவை கொண்டு பெருக்கணும். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி வகையிட்டு இருக்கோம். அப்ப அந்த எக்ஸோட கெழுவை கொண்டு நம்ம பெருக்கணும். தொகையிட்டோம் அப்படின்னா அதை கொண்டு வகுக்கணும், சரியா? மாத்தி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வகையிட்டு இருக்கோம். அப்ப அந்த எக்ஸோட கெழுவை கொண்டு நம்ம பெருக்கணும். அப்ப முன்னால 2 வந்துடும், மைனஸ் இந்த 2 நம்ம டிஃபரன்ஸ் பண்ணா 0வா மாறிடும். இந்த இடத்துல நமக்கு டிடி தான் தேவைப்படும். பாருங்க, டிடி ஈக்குவல் டு 2 இன்டூ இன் அடுக்கு 2x. இந்த மைனஸ் 0 எதாவது ஆகும்போது விட்டுறலாம். டிஎக்ஸ் வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். நமக்கு கணக்குல வெறும் இன் அடுக்கு 2x இருக்கு, இங்க 2 சேர்ந்து இருக்கா, அப்ப 2 எந்த பக்கம் கொண்டு வந்து வகுத்துல மாறுமா, டிடி பை 2 ஈக்குவல் டு இன் அடுக்கு 2x இன்டூ டிஎக்ஸ். இப்போ நம்ம கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இன்டகரல் இன் அடுக்கு 2x பை இன் அடுக்கு 2x மைனஸ் 2 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல். பாருங்க, 1 பை இந்த இன் அடுக்கு 2x மைனஸ் 2 என்ன எடுத்திருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோமா, டீன்னு எடுத்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல டி போட்டுக்கிடலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, இன் அடுக்கு 2x இன்டு டிஎக்ஸ், இன் அடுக்கு 2x இன்டு டிஎக்ஸ், இதோட மதிப்பு என்ன, டிடி பை 2, டிடி பை 2. இப்ப பாருங்க, இஸ் ஈக்குவல் டு இந்த 2 நம்ம வெளியே எடுத்துடலாம். எங்க இருக்கு, பகுதியில் இருக்கு. தொகுதி வந்து எதையும் எடுக்க முடியாது, 1 எடுப்போம். இந்த பகுதியில் 2 எடுத்து வெளியே வச்சிடலாம். இன்டகரல் 1/t இன்டு டிடி. இதுக்கு ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு 1/2. அது 1/x இன்டு டிஎக்ஸ்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு, டி இருக்கு. அப்ப லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி தொகையிட்டோம், மாறிலே சேர்க்கணும். ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி. டியோட மதிப்பை கடைசியில் மறக்காம மாற்றணும். இன் அடுக்கு 2x, இன் அடுக்கு 2x மைனஸ் 2 பிளஸ் சி. இதான் என்னது, கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே.
இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. எக்ஸை பொறுத்து தொகையிட போகிறோம். தொகையிடு குறியீடு போட்டாச்சு, கொடுத்துருந்த அப்படியே எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து அதனால் டிஎக்ஸ் போட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம பிரதியிடல் முறை தான் பயன்படுத்த போகிறோம். எதுக்கு வேற பேர் மாற்றுறது, இந்த லாக் எக்ஸ் இருக்கா, அதுக்கு நம்ம வேற பேர் மாற்றிடுவோம். அப்போ டி ஈக்குவல் டு லாக் எக்ஸ் எண்க நம்மளா தான் எடுத்திருக்கோம், அதனால எண்க போட்டுங்க. இப்போ இதை நம்ம வகையிட போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ என்ன வரும் பாருங்க, எக்ஸை பொறுத்து dt பை டிஎக்ஸ். லாக் எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா 1/x. நமக்கு இந்த இடத்துல dt தான் தேவைப்படும். அப்போ dt ஈக்குவல் டு 1/x. இந்த dx இங்க வகுத்துல இருக்கு, அங்க வந்தா பெருக்கலாம் மாறும், இன்டூ dx. இப்போ கணக்கு போலாமா, இன்டகரல் log ஆஃப் log x அடுக்கு 3 பை x இன்டூ dx ஈக்குவல் டு இன்டகரல் பாருங்க log x. log x நம்ம என்ன எடுத்துருக்கோம், டீன்னு எடுத்திருக்கோம். அப்போ டீயின் அடுக்கு இந்த 3 அப்படியே வந்துடும் பை இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அப்போ 1 தானே இருக்கு. அப்போ 1/x இன்ட்டு டிஎக்ஸ். 1/x இதுக்கு மேலே என்ன மாற்றலாம், டிடின்னு மாற்றிடலாம். புரியுதா பாருங்க, 1/x இன்ட்டு டிஎக்ஸ் இதுக்கு மேலே என்ன மாற்றிடலாம், டிடின்னு மாற்றிடலாம். இந்த லைன் வேண்டாம், சரியா, நமக்கு இது இல்லாமல் வந்துருச்சு. இப்போ என்னதான் இருக்கு நமக்கு, இன்டகரல் வெறும் டீயின் அடுக்கு 3 இன்ட்டு டிடி மட்டும்தான், இந்த கோடு வேண்டாம், சரியா. இதை நம்ம என்ன செய்ய போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம், தொகையிடுறோம் அப்படின்னா அந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். அப்போ டீயின் அடுக்கு 3 இருக்கா, அது கூட 1 கூட்டணும், அதே இதை கொண்டு வகுக்கணும், பிளஸ் சியை சேர்க்கணும், சரியா. ஈக்குவல் டு டீயின் அடுக்கு 4 பை 4 பிளஸ் சி. கணக்கு முடிஞ்சுது. கடைசியில் மறக்காம என்ன செய்யணும், இந்த டீக்கு பதிலாக மதிப்பை மாற்றிடணும். எதை நம்ம டீன்னு எடுத்திருக்கோம், லாக் எக்ஸை எடுத்திருக்கோம். அப்போ டீக்கு பதிலாக லாக் எக்ஸு அடுக்குல 4 அப்படியே வரும், பை இந்த 4 அப்படியே வரும், மறக்காம சியை சேர்க்கணும். இதான் என்னது, நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. தொகையிடு குறி போட்டோம், கொடுத்துருந்து அப்படியே எடுத்து எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து அதனால் டிஎக்ஸ் போட்டாச்சு. பிரதியிடல் முறை தான். எதை நம்ம டீ எடுத்துக்கலாம், இங்க பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம டீன்னு எடுத்துக்கலாமா. டி ஈக்குவல் டு 3x² பிளஸ் 7x மைனஸ் 1 என்க. நம்ம டீன்னு எடுத்ததை நம்ம வகையிட போறோம், எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. அப்போ dt பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படியே வந்துருமா, x² நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், 2x அடுக்க முன்னால கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குல இருந்து 1 மைனஸ் பண்ணோம். அப்போ 2ல் 1 மைனஸ் 1, சரியா, பிளஸ் 7 அப்படியே வந்துடும். எக்ஸை பொறுத்தே வகையிட்டோம்னா 1 மைனஸ் 1 வகையிட்டா 0வா மாறிடும். இப்போ பாருங்க, நமக்கு இந்த dt தான் தேவைப்படும். அப்போ dt ஈக்குவல் டு 6x அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, பிளஸ் 7 1 7, இந்த மைனஸ் 0 எதுவும் ஆக போறது கிடையாது, இன்டூ இந்த டிஎக்ஸ் வகுத்துல இருக்கா, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். அவ்வளவுதான். இப்போ கணக்கு ஆரம்பிமா பாருங்க, இன்டகரல் 6x பிளஸ் 7 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்கு, 3x² பிளஸ் 7x மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் பாருங்க 6x பிளஸ் 7 இன்டூ டி, இதுக்கு மேலே என்ன மாற்றிக்கலாம், டிடின்னு மாற்றிக்கலாமா, டிடி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்கு, 3x² பிளஸ் 7x மைனஸ் 1, அதுக்கு மேலே என்னது டி, இந்த இடத்துல டின்னு மாற்றியாச்சு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இன்டகரல் டிடி பை இந்த இடத்துல டி ஸ்கொயர் ரூட் இருக்கா, ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், அடுக்குல 1/2ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு டீயின் அடுக்கு 1/2, இதை மேலே கொண்டு போனோம்னா அடுக்கோட குறி மாறும், மைனஸ் 1/2 இன்டூ டிடி. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம் ஈஸியா. அடுக்கு கீழே இருக்கும்போது அடுக்குல மைனஸ், மேலே கொண்டு வந்து பிளஸா மாறிடும். இப்போ இதை இன்டகிரேட் பண்ண போறோம். எப்படி இன்டகிரேட் பண்ணுவோம், அந்த மைனஸ் 1 என்ன இருந்தாலும் சரி அது கூட 1 கூட்டணும், அதே இதை கொண்டு வகுக்கணும். தொகையிட்டு முடிச்சிட்டோம், பிளஸ் சியை மறக்காம சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம சுருக்க போறோம், சுருக்கலாமா. டீயின் அடுக்கு மைனஸ் 1/2 பிளஸ் என்ன வரும், 1/2 தான் வரும்,
பை அதே மாதிரி மைனஸ் 1/2 ப்ளஸ் என்ன வரும் 1/2 தான் சைடில் போட்டு காமிக்கிடுமா பாருங்க மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னா 1/1 குறுக்கு பெருக்கல் எடுங்க 2 1 2 குறுக்கு பெருங்க ஓரன்னா 1 என்ன 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஓரண்டா 2 அப்போ 2ல் 1 கழிச்சா 1 1/2 இதான் நான் நேரடியாக போட்டிருக்கேன் ப்ளஸ் சி இப்போ பாருங்க ஈக்குவல் டு அடுக்கு 1/2ன்னா அது என்ன அர்த்தம் ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம் சரியா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பெருக்கல் இந்த வகுத்துல பெருக்கலாம் தலைகீழ மாறும் 2/1 ப்ளஸ் சி சரியா ஈக்குவல் டு 2/1 2 தான் அதை எடுத்து முதல்ல எழுதிடுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி டிக்கு பதிலாக மதிப்பை மாற்றிடுவோம் என்னது டீன்றது என்னது பாருங்க 3x² ப்ளஸ் 7x மைனஸ் 1 மாற்றிடுவோமா டிக்கு பதிலாக 3x² ப்ளஸ் 7x மைனஸ் 1 இது வரைக்கும் ஸ்கொயர் ரூட்டு ப்ளஸ் சி இதான் என்னது நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸை பொறுத்து தொகையிடுக 4x + 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + x + 1 இதை தொகையிட போகிறோம் தொகையிட்டு குறி போட்டோம் கொடுத்து அப்படியே எழுதிட்டோம் எக்ஸை பொறுத்து அதனால dx போட்டாச்சு பிரதியிடல் முறை தான் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு இல்லையா அதை நம்ம டீன்னு எடுத்துக்கிடலாம் ஈஸியாக இருக்கும் பாருங்க t = x² + x + 1 இந்த டீன்னு எடுத்தோம் இல்லையா இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வகையிடணும் எக்ஸை பொறுத்து அப்போ dt/dx x² வகையிட்டோம்னா 2x அதாவது அடுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு இந்த அடுக்கு இருந்து 1 மைனஸ் பண்ணணும் 2ல் 1 மைனஸ் அடுக்கு 1 ப்ளஸ் எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா 1 ப்ளஸ் 1 வகையிட்டோம்னா 0 மாறிடும் மாறிலி இப்போ நமக்கு இந்த இடத்துல dt தான் தேவைப்படும் dt = இந்த இடத்துல பாருங்க 2x அப்படியே வந்துடும் ப்ளஸ் 1 அப்படி இந்த 0வில் எதுவும் ஆக போகிறது கிடையாது இன்டூ dx கணக்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இங்கே என்ன இருக்கு பாருங்க 4x + 2 இருக்கு நமக்கு என்ன வந்திருக்கு 2x + 1 வந்திருக்கு அப்போ இங்கெல்லாம் 4 வரணும் இங்கே 2 வரும் அப்போ 2 கொண்டு பெருக்க போறேன் 2 பக்கமும் 2 கொண்டு பெருங்க 2 dt = 2 இன்டூ 2x + 1 × dx இந்த மாதிரி பெருக்கணும்னா மதிப்பு மாறாது சரியா இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை 2 dt 2 உள்ள பெருங்க 2 2 4x + 2 1 2 இன்டூ dx பாருங்க நம்ம கரெக்டாக வந்துருச்சா 4x + 2 வந்துருச்சு அதனால இப்போ கணக்கு எழுதலாமா therefore இன்டகரல் 4x + 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + x + 1 இன்டூ dx ஈக்குவல் டு இப்போ பாருங்க இன்டகரல் இந்த 4x + 2 இன்டூ dx இதுக்கு பதில் என்ன மாற்றலாம் பாருங்க 4x + 2 × dx இதுக்கு பதில் என்ன மாற்றலாம் 2 dtன்னு மாற்றலாம் 2 dt அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை பாருங்க x² + x + 1 அதுக்கு பதில் என்ன மாற்றலாம் டீன்னு மாற்றிக்கிடலாமா டி சரியா இப்போ பாருங்க இதை கொஞ்சம் கரெக்டாக எழுதுவோம் இந்த 2 எடுத்து வெளியே வச்சிருவோம் 2 இன்டகரல் இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லையா ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் t⁻² 1/2 அர்த்தம் இந்த dt இந்த பக்கம் வந்து கரெக்டான வரிசையில எழுதியிருக்கேன் சரியா 2 எடுத்து வெளியே வச்சிட்டேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் tன்னா t⁻² 1/2 அர்த்தம் இந்த dt எடுத்து இங்கே வச்சாச்சு இப்போ நம்ம தொகையிட போகிறோம் 2 இதை தொகையிட்டோம்னா என்ன வரும் அந்த அடுக்கு கூட 1 கூட்டணும் 1/2 இருக்கு இது கூட 1 கூட்டணும் அதே இதை கொண்டு வகுக்கணும் தொகையிட்டு முடிச்சிட்டோம் ப்ளஸ் சியை சேர்த்துங்க ஈக்குவல் டு 2 இன்டூ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்க t⁻² 1/2 1 கூட்டினா 3/2 வந்துடும் பை அதே மாதிரி 1/2 1 கூட்டினா 3/2 வரும் எப்படி போட்டு காமிக்கிறோமா சைடில் போட்டு காமிக்கிறோம் பாருங்க 1/2 1 கூட்ட போகிறோம் 1ன்னா என்ன அர்த்தம் 1/1 அர்த்தம் குறுக்கு பெருக்கிடுங்க 2 1 2 குறுக்க ஓரண்டா 1 ப்ளஸ் போட்டுடலாம் ஓரண்டா 2 அப்போ என்ன வரும் 3/2 அதை தான் நாங்கள் நேரடியாக போட்டிருக்கேன் சியை மறக்காமல் சேர்த்துங்க இப்போ பாருங்க 2 அப்படியே வந்துடும் டீக்கு பதிலாக மதிப்பு மாற்றுவோமா டீன்றது என்னது x² + x + 1 டீக்கு பதிலாக x² + x + 1 இந்த அடுக்கில் 3/2 அப்படியே வந்துடும் பெருக்கல் இந்த வகுத்துல பெருக்கலாக மாற்றிட்டேன் இது தலைகளை மாறும் 2/3 கடைசியில் ப்ளஸ் சி இப்போ பாருங்க ஆன்சர் எப்படி எழுத போகிறோம் பாருங்க இங்கே ஒரு 2 இருக்கு இங்கே ஒரு 2 இருக்கு
2ன்னா 2/1 இந்த 2 மாதிரி பாருங்க 2 2 4 பை 1 3 3. இந்த இடத்துல இந்த x² + x + 1 அடுக்கு 3/2 அப்படியே வந்துடும். + a சேர்த்துங்க. சொன்னது புரிஞ்சுதுல்ல? 2 2 4 1 3 3 மிச்சம் எல்லாமே அப்படியே வந்துருச்சு. கடைசியில் + a சேர்த்து முடிச்சிருங்க. அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இதை எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். தொகையீடு குறியீடு போட்டாச்சு. எக்ஸின் அடுக்கு 8 இன்ட்டு 1 + எக்ஸின் அடுக்கு 9 இதோட அடுக்கு 5 தொகை எக்ஸை பொறுத்து, அதனால இங்க டிஎக்ஸ் போட்டாச்சு. பிரதியிடல் முறை பாருங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை நம்ம டீன்னு எடுத்துக்கிடலாம். டி = 1 + எக்ஸின் அடுக்கு 9 என்க. பிராக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்கோம். சரியா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், வகையிட போறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அப்ப dt/dx = இது மாறிலி. வகையிட்ட என்ன மாறிடும்? 0 மாறிடும். பிளஸ் இதை வகையிட்டோம்னா பாருங்க எப்படி வரும் அப்படின்னா, அடுக்க முன்னால கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். இதான் என்னது? டிஃபரன்சியேஷன், வகையிடுறது. அடுக்க முன்னால கொண்டு வந்து அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். சரியா? இப்ப பாருங்க இந்த இடத்துல dt = 0 கொண்டு கூட்டினா இதே தான் வரும். 9 எக்ஸின் அடுக்கு 9ல 1 மைனஸ் பண்ணா 8. இந்த dx வகுத்துல இருக்கு, அங்க வந்தா பெருக்கலாம் மாறும். நமக்கு இங்க பாருங்க எக்ஸின் அடுக்கு 8 dx இருக்கு. அப்ப இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்து வகுத்துருவோமா? அப்போ dt 9 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும் = எக்ஸின் அடுக்கு 8 இன்டு dx. இப்ப நம்ம மெயின் கணக்கு போலாமா? இன்டகரல் எக்ஸின் அடுக்கு 8 இன்டு 1 + எக்ஸின் அடுக்கு 9 அடுக்கு 5 இன்டு dx = இப்ப பாருங்க இன்டகரல் இந்த எக்ஸின் அடுக்கு 8 இன்டு dx ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். என்ன இருக்கு பாருங்க, எக்ஸின் அடுக்கு இன்டு dxனா dt/9. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுவோம். dt/9. அதுக்கு அடுத்து பாருங்க 1 + எக்ஸின் அடுக்கு 9 இருக்கா? 1 + எக்ஸின் அடுக்கு 9 என்ன எடுத்திருக்கோம்? நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். டி 1 + எக்ஸின் அடுக்கு 9னா டீன்னு எடுத்துரும். இந்த பாருங்க இந்த அடுக்கு 5 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க இந்த பகுதியில் 9 நம்ம வெளியே எடுத்து வச்சிருவோம். 1/9 இன்டகரல் t/5 × dt. இப்ப பாருங்க நம்ம ஈஸியா தொகையிடலாமா? இன்டகிரேட் பண்ணிடலாமா? 1/9 t/5 இருக்கா? அப்போ இது தொகையிட்டோம்னா அங்க அடுக்கு என்ன இருந்தாலும் சரி அது கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு வகுக்கணும். இதான் என்னது? தொகையிடுறது. தொகையிட்டோம், மாறிலி c சேர்த்துருங்க. = 1/9. இந்த இடத்துல பாருங்க t/6 பை 5 1 கூட்டினா 6 + c = 1/9 யாரும் பெருங்க 9 54. டீயோட மதிப்பு என்னன்னு பார்த்துருவோமா? டீயோட மதிப்பு பாருங்க 1 + எக்ஸின் அடுக்கு 9. அப்ப டீக்கு பதிலா 1 + எக்ஸின் அடுக்கு 9. இங்க அடுக்கு என்ன இருக்கு? 6 அப்படியே வந்துடும் + c. இதான் என்னது? நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2இல் 6ல் 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இதை நம்ம எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். தொகையீடு குறியீடு போட்டாச்சு. இதை அப்படியே எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து, அதனால டிஎக்ஸ் போட்டோம். இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போறோம். இன்டகரல் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல்ல இருக்கு இல்லையா, இது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸின் அடுக்கு e-1 பிளஸ் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா e/(x) இன்டூ e/(-1) எழுதலாம். பாருங்க அடிமான சமமா இருக்கு, பெருக்கல மாத்திதான். அப்ப அடுக்குகளை கூட்டலாம். அப்ப எக்ஸையும் பிளஸ் -1 கூட்டினா என்ன வரும் பாருங்க. எக்ஸ் பிளஸ் -1 வந்துருமா? அப்போ e/(x - 1) நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? e/(x) இன்ட்டு e/(-1) எழுதலாம். சரியா? பை இந்த இடத்துல பாருங்க இது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸின் அடுக்கு e பிளஸ் e/(x) இன்டூ dx எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க ஈக்குவல் இன்டகரல் எக்ஸின் அடுக்கு e-1 பிளஸ் e/(x). இந்த e/(-1) கீழே வந்து என்ன ஆகும்? e/(+ 1 மாறும். நீங்க 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. இது எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸின் அடுக்கு e பிளஸ் e/(x) இன்டூ dx
ஈக்குவல் டு இப்போ பாருங்க இன்டகரல் இதுக்கு வந்து குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். இந்த இடத்துல பகுதி எதுவுமே 1 1 ஈயும் பெருக்குனா ஈ தான், அதாவது ஈன்னு அடுக்கு 1. இப்போ இது குறுக்கு பெருக்குமா, ஈயையும் இதையும் பெருக்க போறோம். அப்ப இ இன்டூ எக்ஸின் அடுக்கு இ மைனஸ் 1 பிளஸ் 1 இதையும் பெருக்க போறோம். என்ன வரும் பாருங்க, 1ஐயும் இதையும் பெருக்கு, 1ஐயும் ஈயின் அடுக்கு எக்ஸையும் பெருக்குனா ஈயின் அடுக்கு எக்ஸ் பெருக்கல் இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகுத்தல் பெருக்கலாம் மாத்திரம் போய் தலைகீழ மாறும். இதுக்கு பகுதியில் என்ன இருக்கு, 1 இருக்கு அர்த்தம். அப்போ 1 பை எக்ஸின் அடுக்கு இ பிளஸ் இயின் அடுக்கு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்ப பாருங்க இந்த ஈன்றது ஒரு நம்பர் மாதிரி, அதை வெளியே எடுத்துருவோமா, 1 பை இ, 1 பை ஈயை வெளியே எடுத்துட்டோம். இன்டகரல் இ இன்டூ எக்ஸின் அடுக்கு இ மைனஸ் 1 பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ், இங்க பகுதியில் இங்க இருக்கு பாருங்க, எக்ஸ் இன்டூ எக்ஸின் அடுக்கு இ பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இவ்வளவு நேரம் சுருக்க தான் செஞ்சிருக்கோம். இப்பதான் என்ன செய்ய போறோம், பிரதியிடல் முறைக்கு மாறப்போம். இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, அதை டீன்னு எடுத்துக்கலாமா, பாருங்க t ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு இ பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ். வகையிட போறோம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் dt பை dx ஈக்குவல் டு, பாருங்க இங்க மேல ஒரு இ இருக்கு இல்லையா, அது என்ன அர்த்தம்னா ஒரு நம்பர் மாதிரி, ஒரு 5 இருந்தா என்ன செய்வோம், 5 முன்னால கொண்டு வந்துட்டு 5 மைனஸ் 1 எழுதும். அதே மாதிரி தான் வகையிடும் போது அடுக்க முன்னால கொண்டு வந்துட்டு இந்த அடுக்குல இருந்து 1 மைனஸ் பண்ணுவோம், இ மைனஸ் 1 பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ வகையிட்டோம்னா இன் அடுக்கு எக்ஸ் தான். இப்ப பாருங்க நமக்கு dt தான் தேவைப்படும். dt ஈக்குவல் டு இ இன்டூ எக்ஸின் அடுக்கு இ மைனஸ் 1 பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ், இங்க வகுத்துல இருக்கா, இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்பதான் நம்ம மெயின் சம்முக்கு போலாமா, திரும்பியும் ஈக்குவல் டு 1 பை இ இன்டகரல். இப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு பாருங்க, இ இன்டூ எக்ஸின் அடுக்கு இ மைனஸ் 1 பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இது ஃபுல்லா என்ன மாத்திக்கலாம், டிடின்னு மாத்திக்கலாமா, டிடி டிடி பை, பாருங்க இது ஃபுல்லா டிடின்னு மாத்திட்டோம், இது ஃபுல்லா டிடி இங்க இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக மாத்தியாச்சு. அதுக்கடுத்து எக்ஸின் அடுக்கு இ பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ் என்னது டி, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம டீன்னு மாத்தியாச்சு. இப்ப பாருங்க இதுக்கு முன்னால எது மேல என்ன இருக்கு, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாருங்க 1 பை இ, இந்த இடத்துல 1 பை டி இன்டு டிடி. அப்ப இது என்னது, லாக் டி ஃபார்முலா, அதாவது இன்டகரல் 1 பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். நமக்கு என்ன ஃபார்முலா, லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இங்க எக்ஸுக்கு பதிலாக டி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க என்ன வரும், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி பிளஸ் சி ஈக்குவல் டு 1 பை இ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டிக்கு பதிலாக மாத்திக்கலாம். எதை வந்து நம்ம டீன்னு எடுத்திருக்கோம், எக்ஸின் அடுக்கு இ பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ், எக்ஸின் அடுக்கு இ பிளஸ் இன் அடுக்கு எக்ஸ் பிளஸ் சி. இதான் என்னது, நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2/6 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. எதை, 1 பை எக்ஸ் லாக் எக்ஸ். இதை எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். 1 பை எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். பிரதியிடல் முறை தான். இந்த இடத்துல பாருங்க இந்த லாக் எக்ஸ் இருக்கா, அந்த லாக் எக்ஸை நம்ம டீன்னு எடுத்துக்கிடலாமா, டி ஈக்குவல் டு log x என்க, நம்மளா தான் எடுத்துருக்கோம் அதனால என்க. இப்போ இதை டிஃபரன்சியேஷன் பண்ண போறோம், வகையிட போறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. அப்ப dt பை dx ஈக்குவல் டு log x டிஃபரன்சியேட் பண்ணோம், வகையிட்டோம்னா என்ன வரும், 1 பை எக்ஸ். அதுக்கு அடுத்தது நமக்கு dt தான் தேவைப்படும். அப்ப dt மட்டும் இங்க இருக்கட்டும், 1 பை எக்ஸ் இன்டூ இந்த dx இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்போ கணக்கு எடுத்து எழுதுவோமா, இன்டகரல் 1 பை x into log x into dx equal to integral. இப்ப பாருங்க கணக்கு பாருங்க, 1 by x into dx. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க. 1 by x into dx னா அதுக்குள்ள என்ன மாத்தலாம், dt ன்னு மாத்திரலாம், dt போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இங்க 1 by இன்னொரு 1 by log x. log x என்ன எடுத்திருக்கோம், t ன்னு எடுத்திருக்கோம். அதாவது தொகுதியில் எது இல்லை 1 தானே இருக்கு, அந்த மாதிரி கணக்கு. சரியா, இப்ப பாருங்க dt by 1 by t into dt. இதை நம்ம என்ன செய்ய போறோம், தொகையிட போறோம். சொன்னது புரிஞ்சது இல்ல, இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டோம் பாருங்க, 1 by x into dx பதிலா dt ன்னு மாத்தோம். புரியல வேற மாதிரி கூட எழுதிக்கங்க. ஈக்குவல் டு இன்டகரல்
1 பை எக்ஸ் டிஎக்ஸ் பதில் என்ன மாத்திட்டோம், டிடின்னு மாத்திட்டோம். பை போட்டாச்சு. லாக் எக்ஸ் இருக்கா, லாக் எக்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், டீன்னு எடுத்து இப்படி கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த ஸ்டெப் புரியல, அப்படி எழுதிக்கங்க. ஈக்குவல் டு இப்ப பாருங்க இந்த இடத்துல முன்னால 1 இருக்கதா அர்த்தம். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம், தொகையிட போறோம். அப்போ தொகையிட்ட என்ன வரும், இன்டகரல் 1 பை எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். நமக்கு ஃபார்முலா என்ன, லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இதான் ஃபார்முலா. இங்க டி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன வந்துடும், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி பிளஸ் சி. இதான் நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடியது. கடைசியில் இந்த டீக்கு பதிலாக மாத்திருங்க, லாக் ஆஃப் டி. டீன்றது என்ன பாருங்க, லாக் எக்ஸ். டீன்றது லாக் எக்ஸ். அப்போ டீக்கு பதிலாக லாக் எக்ஸ். அப்போ ஆன்சர் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் லாக் எக்ஸ் பிளஸ் சி. இதான் என்னது, நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2 6ல் 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. பாருங்க, எக்ஸ் பை 2 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இதை நம்ம தொகையிடணும். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. பாருங்க, இன்டகரல் எக்ஸ் பை 2 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு டிஎக்ஸ். இப்போ இது ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்ன அப்படின்னா, எக்ஸ் பை இந்த இடத்துல 2 அப்படியே இருக்கட்டும், எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 2ன்னு எழுதலாம். மிச்சது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வந்துடும், இன்டு டிஎக்ஸ். இப்போதான் பிரதியிட முறை. பாருங்க, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம டீன்னு மாற்ற போறோம். அப்போ பாருங்க, டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்க. டீக்கு பதிலாக என்ன மாற்ற போறோம், எக்ஸ் ஸ்கொயர் மாற்ற போறோம். இப்போ இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், வகையிடலாமா, எக்ஸை பொறுத்து வகையிட. டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து வகையிட்ட 2x. அதாவது அடுக்கு முன்னால கொண்டு வந்துட்டு அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்பங்க அடுக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். சரியா, இப்போ பாருங்க, நமக்கு டிடி தான் வேணும். 2x, இந்த டிஎக்ஸ் வகுத்துல இருக்கா, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும் டிஎக்ஸ். நமக்கு கணக்குல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் டிஎக்ஸா இருக்கு. அப்ப இந்த 2 இந்த பக்கம் வந்து என்ன மாறும், வகுத்துல மாறிடுமா. அப்ப டிடி பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்ப கணக்கு போலாமா பாருங்க, இஸ் ஈக்குவல் டு இந்த இது ஆரம்பிக்கும், இதுல இருந்து நம்ம தொடர போறோம். இன்டகரல் இங்க பாருங்க எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸ் டிஎக்ஸ் போல என்ன எழுதலாம், நம்ம டிடி பை 2ன்னு எழுதலாம். டிடி பை 2 கொஞ்சம் இடம் விட்டு எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க தொகுதியில எதுவுமே 1 இருக்கதான் அர்த்தம் இல்லையா. 1 பை இந்த இடத்த பாருங்க 2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது, டி. அப்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா டி, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துருமா. இந்த எக்ஸ் பதிலா டி, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துரும். மைனஸ் 3t இந்த எக்ஸ் ஸ்கொயர் பதிலா டி மாத்திட்டோம். கடைசி இந்த மைனஸ் 2 அப்படியே வரும். மைனஸ் 2 மைனஸ் இது வந்து தனியா இருக்கு. சரியா, இது வந்து தனியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த வகுத்துல இருக்க 2 தூக்கி வெளியே வச்சிருவோம். 1 பை 2 தொகுதியில் எதை எடுக்கும்போது அதை 1 பதிலிருந்து 2 எடுத்த இன்டகரல் 1 பை. இப்ப பாருங்க, இதை காரணிப்படுத்திடலாமா. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 2 டி ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 2 இன்டு டிடி மட்டும் இருக்கு. இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். 1 பை 2 இன்டகரல். இப்ப பாருங்க, இந்த மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்திக்கலாம். என்ன இருக்கு பாருங்க, 1 பை எதை பெருக்கணும், டி ஸ்கொயர் கெழுவையும் மாறிலையும் பெருக்கணும். அப்ப 2ஐயும் மைனஸ் 2 பெருனா மைனஸ் 4, 2ஐயும் மைனஸ் 2 பெருனா மைனஸ் 4, டீயோட கெழு மைனஸ் 3. இப்ப பாருங்க, 2 நம்பர் பெருக்குனா மைனஸ் 4, கூட்டினாலும் கழிச்சா மைனஸ் 3. எந்த நம்பர், 1 4 4, நமக்கு மைனஸ் 3 வேணும், அதனால இதுக்கு மைனஸ். சரியா, பை என்ன செய்யணும், இந்த அடுக்கு 2 விட்டு அடிமானத்தில் எழுதுங்க. 2t இங்கேயும் 2t, 2 2 2 2 4. அப்ப பாருங்க, t மைனஸ் 2 காரணிப்படுத்தினா t மைனஸ் 2 2t பிளஸ் 1 2t பிளஸ் 1 இன்டு டி. இப்போ இன்னும் பாருங்க, இதுல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இது என்ன செய்யணும் அப்படின்னா, பகுதி பின்னங்களை பிரிக்கணும். அப்பதான் நம்ம இந்த கணக்கை முடிக்க முடியும். இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா. therefore 1 பை t மைனஸ் 2 2t பிளஸ் 1.
ஈக்குவல் டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். பகுதி பின்னங்களை நம்ம பிரிக்க போறோம். இந்த இடத்துல பாருங்க அடுக்கு 1 தான் இருக்கு. அதனால என்ன செய்யலாம், a பை முதல் காரணி t மைனஸ் 2 பிளஸ் b பை ரெண்டாவது காரணி 2t பிளஸ் 1. இதை நம்ம பிரிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், தொகையிட முடியும். அப்ப இதை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்ப நமக்கு இடது பக்கத்துல எந்த மாற்றமும் இல்லை. 1 பை t மைனஸ் 2 இன்டூ 2t பிளஸ் 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். எதை பெருக்கணும், முதல்ல பகுதியை பெருக்குங்க. t மைனஸ் 2 இன்டூ 2t பிளஸ் 1 குறுக்கு பெருக்குமா, ஏவையும் 2t பிளஸ் 1 பெருக்க போறோம். அதுக்கு அடுத்து இது ரெண்டையும் பெருக்கிட்டேன். இப்போ குறுக்க பியவும் t மைனஸ் 2 பெருக்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு எது கேன்சல் ஆகும்னா t மைனஸ் 2 2t பிளஸ் 1 t மைனஸ் 2 t பிளஸ் 1 கேன்சல் ஆகும். எப்படி, ரெண்டு சமம் தானே, இது அப்படி இங்க வந்து என்ன மாறும், பெருக்கலாம் மாறும். அப்ப மேல இருக்குது கீழே கேன்சல் ஆகும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, 1 ஈக்குவல் டு a இன்டூ 2t பிளஸ் 1 பிளஸ் b இன்டூ t மைனஸ் 2. சரியா, இப்ப இந்த இடத்துல ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மைனஸ் 2 இருக்கா, அப்ப t பதிலா பிளஸ் 2 கொடுத்தா 0 மாறிடும். அப்ப t ஈக்குவல் டு 2 நம்ம தான் கொடுக்குறோம். சரியா, நம்மளா தான் எடுத்துக்கிடணும். 1 ஈக்குவல் டு a இன்டூ இந்த இடத்துல பாருங்க டீக்கு பதிலா 2, இங்க ஒரு 2 பெருக்கல் இருக்கு. அப்ப 2 2 4 4 1 5 ஒரே ஸ்டெப்ல முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து பாருங்க பிளஸ் b இன்டூ இந்த இடத்துல டீக்கு பதிலா 2 2 மைனஸ் 2 0வா மாறிடும். அப்ப பாருங்க 1 இந்த இடத்துல 1 ஈக்குவல் டு 5 பெருக்குனா 5a பிளஸ் b 0 பெருக்குனா 0 மாறிடும். இந்த 0 இந்த இடத்துல போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பாருங்க 1/5 ஈக்குவல் டு a, 5 இங்க வந்தா வகுத்துல மாறும். அப்ப a ஈக்குவல் டு என்னது, 1/5. ஏவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். b கண்டுபிடிக்கணும் இல்லையா, b ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், இருங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கலாமா. பாருங்க பேப்பர் எடுத்தாச்சு. இப்ப பாருங்க இந்த இதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஸ்டெப்ல இருந்தா டீக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம், எதனாலும் கொடுக்கலாம். நான் 0 கொடுக்க போறேன். பாருங்க t ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்க போறோம். அப்ப 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல டீக்கு பதிலா 0 0 என்ன பேருக்குனா 0 0 கூட 1 கூட்டினா 1 1 ஏவையும் பேருக்குனா a, அப்ப வெறும் a மட்டும் வரும். புரிஞ்சுதா, டீக்கு பதிலா அங்க 0 0 என்ன பேருக்குனா 0 0 கூட 1 கூட்டினா 1 1 ஏவையும் பேருக்குனா a வந்துருச்சு. பிளஸ் b இன்டூ டீக்கு பதிலா 0 0 மைனஸ் 2 மைனஸ் 2. இப்ப பாருங்க நம்ம ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/5. பிரதியிடுமா, ஏக்கு பதிலா 1/5 ஈக்குவல் டு ஏக்கு பதிலா 1/5 பிளஸ் மைனஸ் பேருக்குனா மைனஸ் b 2 பேருக்குனா 2b. இப்ப பாருங்க இது மைனஸ் இருக்கு, அந்த பக்கம் கொண்டு வாங்க. பிளஸ் 2b மாறிடுமா, பிளஸ் 2b 1/5. இது பிளஸ் 1 இங்க வந்தா மைனஸ் 1 மாறிடும். இப்ப பாருங்க 2b ஈக்குவல் டு இது வந்து குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். முதல்ல பகுதியை பெருங்க. 5 1ன்னா 1/1 அர்த்தம். 5 1 5 குறுக்கு பெருங்க. 1 1 1 மைனஸ் 1 5 5 முடிஞ்சிச்சா. இப்ப பாருங்க b ஈக்குவல் டு இங்க இது பண்ணும்போது என்ன ஆகும், 1 மைனஸ் 5னா மைனஸ் 4 இல்லையா, மைனஸ் 4 5. இந்த 2 இங்க பெருக்கல் இருக்கா, இங்க வந்தா வகுத்தல்ல மாறும், பகுதியில வரும். பகுதி ஏற்கனவே 5 இருக்கு, அது கூட பெருக்கலாம் மாறி நிற்கும். கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 2 4. அப்ப பாருங்க b ஈக்குவல் டு மைனஸ் 2/5. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், a மற்றும் b இன் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, இப்போ நம்ம கணக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். எந்த இடத்துல இருந்து, இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்படியே ஆரம்பிச்சிருவோமா, இல்லைன்னா எழுதிடுவோம். திரும்ப ஒரு கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஈக்குவல் டு இன்டகரல் 2 தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா, 2 தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே கூட நம்ம இன்டகரல் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க இன்டகரல் a பை ஏவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/5. ஏக்கு பதிலா 1/5. இங்க பகுதியில என்ன இருக்கு, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பகுதியில t மைனஸ் 2 இருக்கு. அப்போ t மைனஸ் 2 t மைனஸ். இப்ப பாருங்க ஏக்கு பதிலா மதிப்பு பிரதிட்டோம். இப்ப பாருங்க பிக்கு பதிலா பிளஸ் பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2/5 பிளஸ் பியோட மதிப்பு மைனஸ் 2/5. இங்க பகுதியில் என்ன இருக்கு பாருங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். 2t
ப்ளஸ் 1. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? 2t ப்ளஸ் 1. இன்டர்வல் போட்டுங்க. எல்லா இடத்துல என்ன வரும்னா dt வரும். அதுக்கு முன்னால பாருங்க, இங்கேயும் 5 இருக்கு, இங்கே 5 இருக்கு. இந்த 5 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோமா? ஈக்குவல் டு 1/5ன்னு வந்துடும். அதாவது தொகுதியில் எதுவும் எடுக்க முடியாது, பகுதியிலிருந்து 5 எடுக்கலாம். அப்போ 1/5 இன்டகரல் 1/t-2 இன்டூ dt. பிளஸ் மைனஸ் மைனஸா மாறும். இன்டகரல் 2 இந்த 5 தான் வெளியே போயிடுச்சு இல்லையா? அப்ப அங்க என்ன இருக்கும்? 2t பிளஸ் 1 இன்டூ dt. இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் பொதுவா நம்ம இந்த 1/5 வெளியில இருக்கு. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 1/5. இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, பகுதியை வகைட்டா என்ன வரும்? டீயை பொறுத்த வகைட்டா 1, 2 வகைட்டா 0 மாறும். அப்போ 1 மைனஸ் 1. பகுதியை வகையிடும்போது தொகுதி வந்துச்சுன்னா இது வந்து என்னது? லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் t-2. t-2. சரியா? அதுக்கு இங்க வாங்க, அதே மாதிரி தான் மைனஸ். இந்த மைனஸ் போட்டோம். பகுதியை வகைட்டா தொகுதி வருதா? வரும் பாருங்க. 2 அப்படியே வந்துடும். டீயை பொறுத்த வகைட்டா 1 பிளஸ் 1 வகைட்டா 0. அப்போ 2 1 2, 2 பிளஸ் 2 வந்துருச்சு. அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன? லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் த பகுதி 2t பிளஸ் 1. தொகைட்டு முடிச்சிட்டோம். பிளஸ் ஏ சேர்த்துருங்க. ஈக்குவல் டு 1/5. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா, நமக்கு லாக் m மைனஸ் லாக் n இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம்னா லாக் m/n எழுதலாம். அதாவது லாக் மைனஸ்ல இருந்தா வகுத்தல்ல நம்ம எழுதலாம். இங்க மைனஸ்ல இருக்கு, அதனால நம்ம இப்ப எப்படி எழுத போறோம்? வகுத்தல்ல நம்ம எழுத போறோம். எழுதலாமா? இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன இருக்கு பாருங்க, வெளியில இங்க ஒரு 1/2 இருக்கு. இதை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். இந்த 1/2 மறக்காம எங்க எழுதிடணும்? இந்த இடத்துல எழுதணும். பொதுவா இங்க 1/2. அதுக்கடுத்து எங்க கணக்கு ஆரம்பிச்சிருக்கோம்? இந்த இடத்துல பொதுவா 1/2. அதே மாதிரி இங்கேயும் 1/2, இங்கேயும் 1/2. இப்ப பாருங்க, 2 பெருக்கிறோமா? 1 1, 2 10 வரும். சரியா? 10 இந்த இடத்துல. இப்ப இந்த ஃபார்முலா நம்ம இது பண்ணிக்கலாமா? லாக் ஆஃப் என்ன வரும்? t-2 பை m/n 2t பிளஸ் 1. மாடல்ஸ் இருக்கா? மாடல்ஸ் போட்டுங்க. பிளஸ் சி. இப்ப ஆன்சர் பாருங்க, ஈக்குவல் டு 1/10 லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம கடைசியில் மதிப்பை மாற்றணும். டீன்றது என்ன எடுத்திருக்கோம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு ஸ்டார்டிங்ல எடுத்திருக்கோம். அப்ப டீக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2/2 அப்படியே வந்துடும். டீக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அந்த பிளஸ் 1 அப்படியே வந்துடும். மாடுலஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் சி. இதான் என்னது? நமக்கு தேவையான லாஸ்ட் ஆன்சர். கடைசியில் என்ன செய்ய, இந்த 1/2 மட்டும் விட்டுட்டோம், கடைசியில் சேர்த்தாச்சு. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2 6ல் 11வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. தொகையிட போறோம், தொகையிடுக்குரிய போட்டோம், கொடுத்திருந்தது அப்படியே எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து அதனால டிஎக்ஸ் போட்டோம். இந்த பயிற்சி முழுக்க நம்ம பிரதியிடல் முறை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப எதுக்கு பதில் எடுத்துக்கலாம் பாருங்க, லாக் ஆஃப். லாகுக்குள்ள 2 சார்பு பெருக்கல் இருக்கு. அப்ப அதை டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். பாருங்க, டி ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு எக்ஸ் இன்டூ இன் அடுக்கு எக்ஸ் என்க. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அப்ப டிடி பை டிஎக்ஸ். பாருங்க, யூவி 2 சார்பு பெருக்கல் இருந்துச்சுன்னா பாருங்க ஃபார்முலா எதுக்கு? டிஃபரன்ஷியேஷன் வகையிடுறதுக்கு ஃபார்முலா uv the whole dash equal to uv dash plus vu dash. u வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும். u அப்படியே இருக்கட்டும். பாருங்க, v e இன் அடுக்கு x டிஃபரன்ஷியேட் பண்ணா e இன் அடுக்கு x பிளஸ் v நம்ம அப்படியே வச்சுக்கலாம். vன்றது என்னது? e இன் அடுக்கு x அப்படியே இருக்கட்டும். எதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? u x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. இப்ப பாருங்க, dt ஈக்குவல் டு இருந்து எதை நம்ம பொதுவா எடுக்கலாம்? e இன் அடுக்கு x பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க x இருக்கும் பிளஸ் இந்த e இன் அடுக்கு x இந்த இடத்துல 1 இருக்கும். இந்த dx இருக்கு இல்லையா, இங்க பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்தா சாரி இங்க வகுத்தல் இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்ப பாருங்க, நம்ம கணக்கு போலாமா? இன்டகரல் e இன் அடுக்கு x இன்டூ 1 பிளஸ் x இன்டூ லாக் ஆஃப் x இன்டூ e இன் அடுக்கு x இன்டூ dx. இதான் கணக்கு. ஈக்குவல் டு
இன்டகரல் இதை பாருங்க இன் அடுக்கு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு இன் அடுக்கு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒன்னு பிளஸ் ரெண்டு ஒன்று தான். இது இது இந்த மூணு சேர்ந்ததுக்கு நம்ம என்ன மாத்திக்கலாம் டிடின்னு மாத்திக்கிடலாம். டிடி எது எது இன் அடுக்கு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இதுக்கு பதிலாக நம்ம டிடின்னு மாத்திக்கிட்டோம். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க லாக் இருக்கு. இந்த இடத்துல எக்ஸ் இன் அடுக்கு எக்ஸ் பாருங்க எக்ஸ் இன் அடுக்கு எக்ஸ் டின்னு எடுத்திருக்கோம். அப்ப டி இப்ப பாருங்க இதுக்கு நம்ம ஒரு கணக்கு வந்து நம்ம பார்த்திருக்கோம் எங்க அப்படின்னா பயிற்சி அதாவது எக்ஸசைஸ் 2.5 பயிற்சி 2.5ல எத்தனாவது கணக்குனா மூணாவது கணக்குல ஒரு இது பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா இன்டகரல் லாக் எக்ஸ் இன்டகரல் லாக் எக்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இன்டு டிஎக்ஸ் என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அந்த ஆன்சர் கொண்டு வர போறோம். எக்ஸ் இன்டு லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம் எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா லாக் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இங்க என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு இங்க டி இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணாம என்ன வரும் இந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். அதாவது இங்க எக்ஸுக்கு பதிலாக இங்க டீன்னு போட்டு எழுத போறோம். அப்ப டி இன்டு லாக் ஆஃப் டி மைனஸ் ஒன்னு பிளஸ் சி சரியா. இப்ப லாஸ்ட்ல டிக்கு பதிலாக மதிப்பு மாத்திருங்க. டீன்றது என்னது எக்ஸ் இன்டு இன் அடுக்கு எக்ஸ் டிக்கு பதிலா எக்ஸ் இன்டு இன் அடுக்கு எக்ஸ் இன்டு லாக் ஆஃப் லாக் வந்தாலே மாடுலஸ் பண்ணும் இல்லையா. டீயோட மதிப்பு என்னது எக்ஸ் இன்டு இன் அடுக்கு எக்ஸ் இந்த மைனஸ் ஒன்னு பிராக்கெட்னா மாத்திங்க இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுங்க பிளஸ் சி இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2/6ல 12வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க எக்ஸை பொறுத்து தொகையிடுக 1/x × x² + 1 இதை நம்ம தொகையிட போறோம். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாதான் நம்ம தொகையிடவே முடியும். பகுதியில 2 இது பெருக்கல் இருக்கு. அப்ப என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு இங்க ஒரு எக்ஸ் வந்தா நல்லா இருக்கும். அதனால இன்டகரல் 1/x × x² + 1 தொகுதி பகுதி ரெண்டையும் x/x கொண்டு நம்ம பெருக்கிட்டோம். இந்த dx அப்படி மதிப்பு மாறாது. இது வந்து கேன்சல் தான் ஆகும். இப்ப பாருங்க ஈக்குவல் டு இன்டகரல் 1 x பெருக்குனா x x x பெருக்குனா x² × x² + 1 × dx. இப்ப நம்ம கணக்கு கொஞ்சம் ஈஸியா முடிச்சிடலாம். இப்ப பாருங்க இந்த x² தான் நம்ம டீன்னு எடுக்க போறோம். பாருங்க t = x² என்க டீயை தான் நம்ம x² எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வகையிட போறோம். எதை பொறுத்து x-ஐ பொறுத்து. அப்ப dt/dx = x² நம்ம x பொறுத்து வகையினா 2x அதாவது அடுக்க முன்னால கொண்டு வந்து இந்த அடுக்குல இருந்து 1 கழிக்கணும் சரியா. 2 பெருக்கல் இருக்கு இங்க வந்தா வகுத்தலா மாறும். dt/2 = x × இங்க dx வகுத்தல் இருக்கு இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்போ நம்ம கணக்கு ஆரம்பிக்கலாமா பாருங்க ஈக்குவல் டு இதுதான் ஆரம்பிக்க போறோம். இந்த ஸ்டெப் இந்த இதோட தொடர்ச்சி பாருங்க இன்டகரல் x dx x dxக்கு பதிலா என்ன மாத்தலாம் dt/2ன்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து x dx எழுதிட்டோம். அப்ப தொகுதியில 1 இருக்கும் இல்லையா. எதுமேல அங்க 1 இருக்கிற அர்த்தம் x² x²க்கு பதிலா என்ன மாத்தலாம் tன்னு மாத்தலாம். அதுக்கு அடுத்து இந்த x²க்கு பதிலா t தான் +1. இப்ப பாருங்க இந்த பகுதியில் இருக்க 2 எடுத்து வெளியே வச்சிருமா. அப்போ 1/2 இல்லையா. வெளியே வந்துச்சுன்னா 1/2 தொகுதியில எதுவும் எடுக்க முடியாது. 1 பகுதியில் இந்த 2 அப்படியே வந்து அப்போ 1/t × t + 1 × dt. பகுதியில இப்ப பாருங்க 2 இது பெருக்கல் இருக்கு. ஆனா அடுக்கு இல்லாம இருக்கு இல்லையா. அங்க பாருங்க அடுக்கு இருந்துச்சு. அந்த அடுக்கு இல்லாம மாத்திட்டோம். இப்ப இதை மட்டும் நம்ம தனியா எடுக்க போறோம். இதை மட்டும் எடுத்து கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துருமா. பாருங்க 1/t × t + 1 பகுதி பின்னங்களை பிரிக்க போறோம். அதாவது a/t + b/t + 1 இந்த மாதிரி 2 தான் பிரிச்சாச்சு. இப்ப பாருங்க இந்த இடத்துல இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்ல. t × t + 1 வலது பக்கம் குறுக்கு பெருக்க பகுதி பெருக்குங்க. t-யும் t + 1 பெருக்குனா t × t + 1 குறுக்கு பெருக்குங்க. a × t + 1 b × t பெருக்குனா bt சரியா. இப்ப பாருங்க பகுதி சமமா இருக்கா கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 1 = a × t + 1 + bt இல்ல இந்த tக்கு மட்டும் பிராக்கெட் போடனாலும் போட்டுங்க தப்பு கிடையாது.
இப்போ ஏபி மதிப்புகள் தான் கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல டீக்கு பதிலாக 0 கொடுக்கலாமா? டி ஈக்குவல் டு 0 கொடுக்க போறோம். நம்மளா தான் கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க ஏ அப்படியே வந்துடும். டீக்கு பதிலாக 0 0 1 கூட்டினா 1 பிளஸ் இந்த இடத்துல டீக்கு பதிலாக 0 0 பியும் பெருக்குனா 0 மாறிடும். அப்போ 1 ஈக்குவல் டு ஏ. 1 ஏன் பெருனா ஏ கூட 0 கூட்டினா ஏ தான். அப்போ ஏ ஈக்குவல் டு 1. ஏவோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பி கண்டுபிடிக்க போறோம். என்ன பிரதியெல்லாம் பாருங்க. டி ஈக்குவல் பிளஸ் 1 இருக்கு. அப்போ -1 கொடுக்குமா? டி ஈக்குவல் டு -1 என்க நம்மளா தான் கொடுக்குறோம். அப்போ இந்த 1 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க டீக்கு பதிலாக -1 -1 பிளஸ் 1 0 0 ஏன் பெரும் ஃபுல்லா 0 மாறிடும். இந்த இடத்துல டீக்கு பதிலாக -1 -1 பியும் பெருக்குனா -b. அப்போ 1 ஈக்குவல் டு -b தான். இந்த -b இந்த பக்கம் வந்தா +b மாறிடும். இது +1 இங்க போனா -1 மாறிடும். அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? a மற்றும் b இன் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க இந்த இடத்துல எழுதுறேன். பாருங்க இந்த இடத்துல எந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அதாவது இந்த இடத்துல பாருங்க ஈக்குவல் டு இன்டகரல் இந்த வெளியில 1/2 அதை விட்டுறாதீங்க. 1/2 இந்த இடத்துல பாருங்க இந்த 1/t இன்ட்டு t பிளஸ் அதான் நம்ம எப்படி மாத்தி எழுதியிருக்கோம்? a/t பிளஸ் b/t பிளஸ் 1 இன்டூ dt எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு 1/2 இன்டகரல் ஏவோட மதிப்பு எத்தனை? 1 1/t பியோட மதிப்பு -1 அப்ப -1/t பிளஸ் 1 இன்டூ dt ஈக்குவல் டு 1/2. இப்ப பாருங்க நம்ம பகுதியில் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ண தொகுதி வருதா? t டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? தொகுதிக்கு 1 வருது. அப்ப இதனோட இன்டகிரேஷன் என்ன அப்படின்னா log of modulus of t. பகுதியை வகையிடும் போது தொகுதி வந்துச்சுன்னா அது தொகையீட்டு மதிப்பு இன்டகிரேஷன் log of t மைனஸ் அதுவும் அதே தான் பாருங்க. இந்த t பொறுத்த வகையிட்டா 1 பிளஸ் 1 வகையிட்டா 0. அப்போ 1 பிளஸ் 0 1 வந்துருச்சு. அப்ப இதனுடைய தொகையீடு என்ன அப்படின்னா log of modulus of t plus 1 plus c. கணக்கு முடிச்சிட்டோம். ஈக்குவல் டு இப்ப இந்த 1/2 உள்ள கொண்டு போவோம். 1/2 log of பாருங்க இந்த t யோட மதிப்பு என்ன பாருங்க x ஸ்கொயர். இது மறக்காம மாத்தோம். t க்கு பதிலா x ஸ்கொயர். சரியா? அதுக்கு அடுத்தது -1/2 log of modulus of t க்கு பதிலா x ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டாச்சு. கடைசியில பிளஸ் c மறக்காம சேர்த்துங்க. இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் பாருங்க. 1/2 பெருக்கல் நம்ம மடக்கை விதியை பயன்படுத்தி இந்த அடுக்குல இருந்துச்சுன்னா அதை முன்னால கொண்டு வந்துடணும்னா 2 log of modulus of x -1/2 log of modulus of x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் c. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்ப மிச்சம் இருக்கு என்ன இருக்கு பாருங்க log of modulus of x -1/2 log of modulus of x ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த இடத்துல இந்த பிளஸ் 1 இல்ல இந்த ரெண்டையும் நம்ம முன்னால கொண்டு வந்திருக்கலாம். இந்த பிளஸ் 1 நம்ம கொண்டு வர முடியாது. சரியா? பிளஸ் சி இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2/6 13வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸை பொறுத்து தொகையிடுக. தொகையீடுக்குரிய போட்டாச்சு. கொடுத்து அப்படியே எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து அதனால dx போட்டாச்சு. இதை நம்ம கொஞ்சம் மாத்தி எழுத போறோம். எப்படி மாத்தி எழுதலாம் பாருங்க. இன்டகரல் e இன் அடுக்கு x அப்படியே இருக்கட்டும். இந்த x ஸ்கொயர் மேல கொண்டு வந்து என்ன ஆகும்? x இன் அடுக்கு -2 மாறும். இந்த -2 அப்படியே தான் வரும். இதை மேல ஏத்துறோம்னா x இன் அடுக்கு -3 மாறிடும் இன்டு dx. இப்ப பாருங்க. இப்ப என்ன செஞ்சலாம் அப்படின்னா இன்டகரல் இதை உள்ள பெருக்கிடுவோம். e இன் அடுக்கு x இன்டு x இன் அடுக்கு -2 e இன் அடுக்கு x இன்டு x இன் அடுக்கு -3 இன்டு dx. சரியா? என்ன செஞ்சிட்டோம்? இதை உள்ள பெருக்கியாச்சு. இப்போ நம்ம பிரதியிடல் முறைக்கு போறோம். எதை மாத்தி எடுக்க போறோம். எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த e இன் அடுக்கு x இன்டு x இன் அடுக்கு -2 இதை நம்ம t எடுக்க போறோம். t ஈக்குவல் டு e இன் அடுக்கு x இன்டு x இன் அடுக்கு -2 என்க. இப்போ இதை நம்ம
டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், வகையிட போறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அப்ப dt by dx ஈக்குவல் டு என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, ஃபார்முலா என்னன்னா uv the whole dash equal to uv dash plus vu dash. இதான் u, இதான் v. u அப்படியே இருக்கட்டும், e நடுக்கு x அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம என்ன செய்ய போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ அடுக்க முன்னால கொண்டு வரணும். -2 எக்ஸின் அடுக்கு, இந்த -2 இருந்து 1 மைனஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாருங்க பிளஸ் போட்டுக்கலாம். v நம்ம அப்படியே வச்சுக்கணும். vன்றது என்னது? எக்ஸின் அடுக்கு -2. இது u, இது v. அதுக்கு அடுத்து u வகையிடணும். e நடுக்கு x நம்ம வகையிட்டா e இன் அடுக்கு x தான். சரியா? இப்ப பாருங்க இந்த இடத்துல dt ஈக்குவல் டு இந்த இடத்த பாருங்க -2. அதுக்கு அடுத்தது இதை உள்ள பெருக்கிறோமா? e இன் அடுக்கு x இன்டு எக்ஸின் அடுக்கு -3. இந்த -2 முன்னால எழுதிட்டேன், பெருக்கல தானே இருக்கு, மாத்தி எழுதிக்கலாம். இந்த e நடுக்கு x -2 இந்த x நடுக்கு இதெல்லாம் பெருக்கல தான் இருக்கு, எப்படின்னா எழுதிக்கலாம். நம்பரை முதல்ல எழுதிட்டோம், இது ரெண்டாவது எழுதிட்டோம். x 2 ஒரே கூட்டினா கூட்டும், கூட்டி எழுதிட்டோம். பிளஸ் இதை முதல்ல எழுதிடுவோமா? e இன் அடுக்கு x இன்டு எக்ஸின் அடுக்கு -2. இப்ப பாருங்க dx வகுத்துல இருக்கா, இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்ப பாருங்க அப்படியே நம்ம கணக்கு போக போறோம். இப்ப பாருங்க ஈக்குவல் டு இன்டகரல், இந்த கணக்கு பாருங்களேன். இந்த இது அப்படியே இங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? e இன் அடுக்கு x எக்ஸின் அடுக்கு -2 இருக்கா? e இன் அடுக்கு x எக்ஸின் அடுக்கு -2 -2 e இன் அடுக்கு x எக்ஸின் அடுக்கு 3 அப்படியே இருக்கு. அப்போ இன்டு dx. இதுக்கு பதிலா நம்ம என்ன மாத்திக்கலாம்? வெறும் dt மட்டும் மாத்தினா போதும். வெறும் dt. கணக்கே முடிஞ்சிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. இப்ப பாருங்க dt நம்ம தொகையிட்ட வெறும் t மட்டும் வரும், கடைசியில பிளஸ் ய சேர்க்கணும். இதுல இருந்து இதுக்கு அடுத்து நம்ம அங்க ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? அதான் முக்கியமானது. இப்ப பாருங்க கடைசியில நம்ம tக்கு பதிலா மதிப்பை மாத்திரணும். tன்றது என்னது பாருங்க? e இன் அடுக்கு x, e இன் அடுக்கு x இன்டு x இன் அடுக்கு -2. கடைசியில பிளஸ் ய சேர்த்துங்க. நீங்க இதை எப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்ல புக்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா e இன் அடுக்கு x இதை கீழே இறக்கிருப்பாங்க. இதை கீழே இறக்குனா அடுக்கு என்ன மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். x ஸ்கொயர் பிளஸ் c. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2/6 14வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இத எக்ஸை பொறுத்து தொகையிடணும், தொகையிட்டு குறி போட்டாச்சு, கொடுத்து இந்த அப்படியே எடுத்து எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து அதனால டிஎக்ஸ் போட்டோம். இதுல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். என்ன அப்படின்னா இன்டகரல் e இன் அடுக்கு x. பகுதியில் பாருங்க +1 இருக்கு, இங்க -1 இருக்கு. அப்ப இந்த x பக்கத்துல +1 வந்தா நல்லா இருக்கும். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த x கூட 1 கூட்டி 1 கழிக்கிறோம். கடைசியில் இந்த -1 அப்படியே வந்துருச்சு. புரிஞ்சுதா பாருங்க, எக்ஸும் அப்படியே தான் இருக்கு, -1 அப்படியே தான் இருக்கு. ஒரு 1 கூட்டி ஒரு 1 மைனஸ் பண்ணுறோம். அப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகி இதே தான் வரும், மதிப்பு மாறாது. நம்ம கணக்கு தீர்க்கிறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க x + 1 அடுக்கு 3 அப்படியே வந்துடும் இன்டு dx. இப்போ பாருங்க ஈக்குவல் டு இன்டகரல் e இன் அடுக்கு x, e இன் அடுக்கு x. இதுல பாருங்க x + 1 தனியா இருக்கட்டும். அதுக்கு அடுத்து பாருங்க -1 -1 அப்ப என்ன வந்துடும்? -2 வந்துடும் பை x + 1 அடுக்கு 3 இன்டு dx. இப்போ இதை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இன்டகரல் e இன் அடுக்கு x முதல் உறுப்பு பை பகுதி x + 1 பை x + 1 அடுக்கு 3 மைனஸ் 2 பை x + 1 அடுக்கு 3 இன்டு dx. என்ன செஞ்சிட்டோம்? முதல் உறுப்பு பை பகுதி மைனஸ் 2 பை பகுதி, ரெண்டாவது உறுப்பு பை பகுதி. இப்போ இதோட அடுக்கு 1 இருக்கு. அப்ப இது ஃபுல்லா கேன்சல், இங்க 1 வந்துடும். இந்த அடுக்கு 3ல 1 குறைஞ்சு 2 வரும். இப்ப பாருங்க ஈக்குவல் டு இன்டகரல் e இன் அடுக்கு x 1 பை x + 1 அடுக்கு 2 மைனஸ் 2 பை x + 1 அடுக்கு 3 இன்டு dx. இந்த இடத்துல புதுசா ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு அங்க எழுதுறேன் பாருங்க. therefore இன்டகரல் e இன் அடுக்கு x f of x plus f dash of x, f dash of x
into dx equal to e இன் அடுக்கு x f of x plus c. இந்த ஃபார்முலா நமக்கு உள்ள பயன்படுத்த போறோம். அதாவது இது வந்து என்னது f of x, இது f dash of x. அப்ப அதாவது இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த ஆன்சர் வரும். இப்ப பாருங்க நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா. f of x எது அப்படின்னா இந்த முதல்ல இருக்குல்லையே அதான் f of x 1 by x plus 1 அடுக்கு 2. இது அப்படியே மேலே கொண்டு போங்க என்ன மாறும் x plus 1 அடுக்குல மைனஸ் வந்துடும். இதான் f of x. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ண அடுக்க முன்னால கொண்டு வரும் இல்லையா, அடுக்க முன்னால கொண்டு வந்துட்டு அந்த அடுக்கு கூட ஒன்ன மைனஸ் பண்ணுவோம். -2 இருக்கு, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணும். அப்போ -2 x plus 1 அடுக்கு என்ன வரும் -3 ஈக்குவல் டு -2 by இது கீழே இறக்கிட்டோம்னா பிளஸ் மாறும். x plus 1 அடுக்கு 3 இதான் என்னது f dash of x. இப்போ பாருங்க இந்த ஃபார்முலா வடிவத்துக்கு நமக்கு இருக்கா பாருங்க இந்த இடத்துல இது f of x, இது f of x, இது f dash of x. இங்க மைனஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த மைனஸ் இங்க வந்துருச்சு. அப்போ கரெக்டா இந்த ஃபார்முலா தான் e power x into f of x plus c equal to, இப்போ ஆன்சர் பாருங்க e power x அப்படியே தான் இருக்கு. எது f of x, இந்த f of x இதை மட்டும் எழுதிட்டா போதும். e power x into f of x ஓட மதிப்பு x plus 1 அடுக்கு 2 தொகையிட்டுட்டோம், பிளஸ் c சேர்த்துங்க. பாருங்க இதோட தொடர்ச்சி தான் அங்க வந்திருக்கு, இதோட தொடர்ச்சி தான் அங்க கொண்டு வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். சரியா, ஈக்குவல் டு 1 e இன் அடுக்கு x பெருக்குனா e இன் அடுக்கு x by x plus 1 அடுக்கு 2 பிளஸ் சி. இதான் நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 2/6 15வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸை பொறுத்து தொகையிடுக. இதை எக்ஸை பொறுத்து தொகையிட போறோம். தொகையிட்டு குறியீடு போட்டாச்சு, கொடுத்து அப்படியே எடுத்து எழுதிட்டோம். எக்ஸை பொறுத்து, அதனால டிஎக்ஸ் போட்டுங்க ஈக்குவல் டு, இதுல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். பாருங்க இது எல்லாமே பெருக்கல தான் இருக்கு. இந்த 9 வகுத்துல இருக்கா வெளியே எடுத்து வச்சிருவோம். 1/9 இன்டகரல், தொகுதியிலிருந்து எதுவும் எடுக்க முடியாது, பகுதியிலிருந்து 9 எடுத்து நம்ம வெளியே வச்சிட்டோம். e இன் அடுக்கு 3x, மிச்சம் என்ன இருக்கு பாருங்க 3x minus 1 by x ஸ்கொயர், இதான் மிச்சம் இருக்கு. இன்டு dx ஈக்குவல் டு இந்த 1/9 அப்படியே வந்துடும். இன்டகரல் e இன் அடுக்கு 3x. இப்ப பாருங்க நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா, தொகுதியில 2 உறுப்பு இருக்கு, பகுதியில ஒரு உறுப்பு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவோமா. இந்த இடத்துல 3x by x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் இன்டு dx ஈக்குவல் டு 1/9 இன்டகரல் e இன் அடுக்கு 3x. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த எக்ஸும் இந்த அடுக்குல இங்க அடுக்கு 1 இருக்கு, இங்க அடுக்கு 2 இருக்கு. அப்ப கேன்சல் பண்ணும்போது இந்த 2ல 1 குறைஞ்சு 1 வரும். அதாவது 3/x 3/x மைனஸ் 1/x ஸ்கொயர் இன்டு dx. இதை இன்னும் கூட கொஞ்சம் மாத்தி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 1/9 இன்டகரல் e இன் அடுக்கு 3x, இத 3 இன்டு 1/x எழுதலாம். 2 1 தான் ஃபார்முலாவுக்காக. சரியா, 1/x ஸ்கொயர் இன்டு dx. இப்ப இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா என்ன அப்படின்னா பாருங்க, இன்டகரல் e இன் அடுக்கு ax a f of x plus f dash of x into dx. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா e இன் அடுக்கு ax into f of x into f of x plus c. இதுதான் இதற்கான தொகையீட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க நமக்கு e இன் அடுக்கு ax, ஏக்கு பதிலா 3 இருக்கு. a f of x பாருங்க, ஏக்கு பதிலா 3 இருக்கு, இதான் f of x. அப்போ f of x என்னது 1/x. இதை எப்படி எழுதலாம், x இன் அடுக்கு -1 எழுதலாம். இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, f dash of x
-1 முன்னால கொண்டு வந்துடணும். அந்த அடுக்குல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் 1 கொண்டு போயிருங்க அதே தானே வரும். அப்போ -x -2 மைனஸ் இது எப்படி எழுதலாம்? 1/x². பாருங்க f of xன்றது 1/xனா f dash of xன்றது -1/x. இது அப்படியே வருதா? பாருங்க e இன் அடுக்கு ax into a f of x. இந்த இடத்துல பிளஸ் கூட பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தானே. அப்ப நமக்கு இது கரெக்டா வருது. பாருங்க a f of x plus f dash of x plus f dash of x. f dash of மைனஸ் இங்க இருக்கு. அப்ப பிளஸ் மைனஸ் தான் மைனஸ் தான் வந்துடும். கரெக்டா அந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இது அப்படியே மாத்திக்கலாமா? பாருங்க ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான். சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்ப பாருங்க ஃபார்முலா படி பாருங்க e இன் அடுக்கு ax e இன் அடுக்கு x e இன் அடுக்கு ax வந்து என்னது? e இன் அடுக்கு 3x. அதுக்கு முன்னால இந்த 1/9 முன்னால இருக்கு. அதை விட்டுறக்கூடாது. 1/9 e இன் அடுக்கு ax. அப்ப a ஓட மதிப்பு 3 இருக்கு இல்லையா? அப்ப e இன் அடுக்கு 3x into f of x. f of x 1/x தொகையிட்டோம் பிளஸ் c சேர்த்துங்க. இப்ப ஆன்சர் எழுதிடலாமா? ஈக்குவல் டு 1 பெருக்குனா 1 தான். 1 e இன் அடுக்கு 3x பெருக்குனா e இன் அடுக்கு 3x by 9x பெருக்குனா 9x பிளஸ் c. இதான் என்னது? நமக்கு தொகையிட்டு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.